கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். ஹல்லேலூயா. நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நீர் என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நீர் என்னை காண்கிறீர். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என்னை தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, என்னை அறிந்திருக்கிறாரு. நம்ம அப்படி முதல்ல யோசித்து பார்க்கணும். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். ஆம் பிரியமானவர்களே, 24 மணி நேரமும் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தனித்து வாசம் பண்ணுவார்கள் சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் தான் கூட இருப்பார், தேவன் தான் ஆசீர்வதிப்பார். நீர் என்னை அறிந்திருக்கிறீர். இப்போ இன்னைக்கு யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நீர் என்னை காண்கிறீர். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, எந்த ரூமில் புலம்பிட்டு இருந்தாலும் சரி, தேவனுக்கு தெரியும். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். அதில் இன்னொரு மெத்தடில் கூட நம்ம சொல்லலாம், என் இருதயம் உமக்கு முன்பாக இருக்குப்பா, என் இருதயத்துக்குள்ள நான் என்னெல்லாம் யோசிக்கிறேன் எல்லாமே உமக்கு தெரியும்ப்பா. நான் எங்கள் அப்பாவோட பேச போகிறேன், நான் எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன், நான் நேரடியாக பேசுகிறேன். எப்படி நம்ம ஒரு ஃபோன் போட்டு அம்மாட்ட பேசுவோம், அப்பாட்ட பேசுவோம், ஃப்ரெண்ட்ட பேசுவோம், இன்னுமாக நம்ம நிறைய சொல்லலாம். நான் எங்கள் அப்பாட்ட பேசுறதுக்கு ஓப்பன் ஹார்ட் வேணும், அவ்வளோதான். பல லட்சங்கள் தேவையில்லை, 10 பைசா தேவையில்லை. நான் பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நான் உண்மையாக பேசினா போதும். நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நான் எப்படின்னு சொல்லி உமக்கு தெரியுங்களாப்பா. நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. நிறைய வேளையில கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, என்னை யாருமே பார்க்கலன்னு சொல்லி சில குடும்பத்தில் நினச்சிட்டு இருப்பாங்க. கிடையாது. நம்மள்கிட்ட என்ன குறை இருக்குது, என்ன நிறைவு இருக்குது, நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம இதயத்துக்குள்ள என்ன இருக்குது, எல்லாமே பரலோகத்துக்கு தெரியும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை அறிந்து கொள்ளும் போது ஆசீர்வாதம். அவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு, என் இதயத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்காரு, நான் என்ன செய்கிறேன் எல்லாமே அவர் அறிந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்குமானால் ஆசீர்வாதம். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்தருகிறீர். டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்லிடும்பா. இந்த நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும்பா. என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு அதில் ஆசீர்வதிங்கப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு அதில் வேலை அடைத்து ஆசிரியங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ளே ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்துக்கு அதில் ஆசீர்வதிங்கப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கத்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் கத்தை சந்திங்க. எத்தனையோ தேவைகள் உண்டு, இந்த எல்லா தேவைகளை கத்தை சந்திங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட இருங்க. உங்கள் நாம மட்டுமே விட்டு உங்களுடைய ஜூனில் அப்படின்னா புதிய நாளுக்கு புது கிருபை நிரப்புங்க, புதிய எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுங்க. கர்த்தர் கூட இருங்க.
ஜோபா விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதிகான மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.